மீஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அந்த அந்தரியம். ஓகே, நம்ம இப்போ ஜேகேஎஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்ரீராம் ஸ்டேட் ரெஸ்டாரண்ட்டில் வந்து போயிடலாம். தென் இப்போது எடுத்த உடனே உங்களை தான் வந்து காட்டுறோம். இது வந்து நைட் டைம். நீங்கள் வந்து ஜேகே கூட காரில் போயிட்டுருக்கீங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம ஜேகே சொல்கிறேன் போகிறப்ப உனக்கே தெரியும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் சொல்லு, நானும் 1 மணி நேரமாக கேட்குறேன்ல, நானும் 1 மணி நேரமாக சொல்லிட்டு தானே இருக்கேன், கொஞ்ச நேரம் பேசாமவா பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்களும் சரின்னு சும்மா வந்து உட்காந்துருக்கீங்க. தென் ஒரு ஹோட்டல்கிட்டையும் அந்த வண்டி வந்து நிற்கிது. இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? விளையாட அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. நம்ம ஜேகே இறங்குமா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்களும் வந்து இறங்குறீங்க. தென் அப்படியே வந்து உங்கள் கண்ணை வந்து பொத்துறான். என்ன பண்ணுற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கா இல்லையா? இருக்குதான். அதனால என்ன, முதல் கையெடு. எடுக்கிறேன். உனக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ். நான் சொல்ல நீ ஸ்டெப் வை அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்களை வந்து கைட் பண்ணி எங்கே கூப்பிட்டு போகிறான். எங்கே போகிறோம், என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. சொல்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவன் கையை வந்து எடுக்கிறான். பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டீங்க. அங்கே ஒரு மாதிரி எல்லாமே டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. நடுவில் சேர்லாம் போட்டிருக்கு. அந்த இந்தியனில் வளைகாப்புனா எப்படி என்னென்ன வச்சுருப்பாங்க, வளையல் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் இருக்குது. நீங்கள் நம்ம ஜேகே ஆச்சரியமாக திரும்பி பார்க்குறீங்க. நம்ம ஜேகே இப்போ ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சும்மா சொல்கிறான். இரு வரேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அங்கேருந்து யாரையும் கூப்பிட்றான். அவங்க உங்களுக்கு வந்து காஸ்ட்யூம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வர்றாங்க. பட்டு சேலை இருக்குது, நகையெல்லாம் இருக்குது. நீங்கள் அவனை ஆச்சரியமாக பார்க்குறீங்க. போயிட்டு ஓயன் அப்படின்னு சும்மா சொல்கிறான். உங்களுக்கு கண்ணில் தண்ணிலாம் வருது. நீங்கள் எனக்காகவா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. அப்புறம் எனக்கு அவ்வளோகா போட முடியும், உனக்கு தான் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டே ரெடியாக வந்து போகிறீங்க. இப்போ டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் அவங்களோட ஃபேஷன் ஜுவல்ஸ் எல்லாமே இருக்குது. பேபி பம்ப் இருக்காமல் நீ வச்சுக்கோங்க, சரியா? நீங்கள் அப்படியே வெளியே வந்து வர்றீங்க. நம்ம ஜேகே உங்களை தான் வச்ச கண்ணுவாங்க பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் அவனை தான் வந்து பார்க்குறீங்க. ஏன்னா நம்ம ஜேகே இந்தியன் காஸ்ட்யூமில் இருக்கான், அதுவும் பட்டு வேட்டி சட்டையில். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா அவன் இந்த மாதிரி இந்தியன் காஸ்ட்யூம் வேர் பண்ணி நீங்கள் பார்த்ததில்ல. உனக்கு எப்படி தெரியும்? சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் யாரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறானா. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. இந்த பக்கமாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு மறுபடியும் கண்ணெலாம் வந்து கலங்குது. ஏன்னா அவங்க ஆர்ஃபனேஜில் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க. நீங்கள் வளர்ந்த ஆர்ஃபனேஜ், அங்கே இருக்கவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க. நீங்கள் அவனை ஆச்சரியமாக பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிக்கிறான். தென் நம்ம ஜேகே உங்கள் கையை பிடிச்சி அங்கே நடுவில் வந்து கூப்பிட்டு போகிறான். தென் உங்களுக்கு உட்கார்றதுக்கு சோஃபா மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் 2 பேருமே வந்து உட்காடுறீங்க. தென் உங்களோட ஆர்ஃபனேஜில் இருப்பாங்கள்ல, அந்த அம்மா தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கண்ணீரோட அவங்கள வந்து பார்க்குறீங்க. இந்த டைமில் அழக்கூடாது, அழாத அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நீங்களும் சரின்னு சும்மா மண்டையாச்சுங்க. ஆப்வியஸ்லி ஜேகேவும் அந்த ரிச்சுவலில் இருக்கணும்ல. ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு அந்த சந்தனம் வைக்கிறது, வளையல் போடுறது, தென் சாப்பாடு ஊட்டுறது, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. நம்ம ஜேகேக்கு இதெல்லாம் புதுசாக தான் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். தென் நீங்கள் நம்ம ஜேகேவோட கையை வந்து பிடிக்கிறீங்க. நம்ம ஜேகே என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறேன்னா, நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவன் உங்கள் டியர்ஸ்லாம் தொடச்சி விட்டு, சும்மாவே உன்னை பார்க்க முடியாது, மேக்கப்பில் அழுக வேறு செய்கிற, கலைஞ்சிச்சுன்னா சுத்தமாக பார்க்க முடியாது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அவன் கையில் லைட்டாக அடிக்கிறீங்க. நம்ம ஜேகே சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, எனக்கு உன் ஹாப்பினஸ் தான் முக்கியம், என்கிட்ட முன்னாடியே கேட்டுக்கலாம்ல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. நம்ம ஜேகே பார்த்துட்டே இருக்க போறியா இல்லை போய் சாப்பிட போறியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. நீங்கள் எனக்கு ஆல்ரெடி வயிறு நிறைஞ்சிருச்சு. ஏன் எல்லோரும் சாப்பாடு விட்டுனதுனாலையா? ஆல்ரெடி மனசு நிறைஞ்சிருச்சு, அதனால் வயிறும் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. சரி, இங்கே ரூம் புக் பண்ணியிருக்கேன், போய் ரெஸ்ட் எடுக்கிறியா கொஞ்ச நேரம் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் சரி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நீ போ, நான் இவங்க எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு வரேன். ஆமாம், இவங்களை எப்போ நீ வர வச்ச? காலையில் எப்படி? ஹஜ்மா ஃபோன் பண்ணாங்க,
அதுக்கப்புறம் தான் நான் அவங்கள வர வச்சேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். அதுக்குள்ளே வர வைக்க முடியுமா? என்னால் முடியும். நான் ஓன் ப்ரைவேட் ஏர்லைன்ஸே வச்சுருக்கேன். என்னால் முடியாதா என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். சரி, எதுக்கு பண்ண? என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா, அதுக்காக பண்ணேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்து போகிறான். நீங்கள் போகிற அவனே தான் சிரித்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. தென் அந்த ரூம்குள்ளேயும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. தென் இப்போ டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் வந்து வேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு டயர்டாக தான் இருக்குது, இருந்தாலும் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா டயர்டு வந்து ஆப்வியஸ்லி இது 9th மந்த், அதனால் இருக்க தான் செய்யும். ஏன் ஹாப்பியாக இருக்குன்னா, இதெல்லாம் நீங்கள் நடக்காதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க, ஆனால் எனக்கு நடந்துருச்சு, அதனால் வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. பத்தாததுக்கு ஜேகே மேலே இப்போ ஒரு லைட்டாக ஒரு அட்ராக்ஷன் அந்த மாதிரிலாம் எட்டி பார்க்குது. எனக்காக அவன் இவ்வளோ பண்ணான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பெட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க. நம்ம ஜேகே இப்போ தான் அந்த ரூம்குள்ள வந்து வர்றான். நீங்கள் எதுவுமே பேசலை, டைரெக்டாக நம்ம ஜேகேவை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. நம்ம ஜேகேக்கு செம்ம ஷாக், என்னடா அதுன்னு. உங்களால் அவ்வளோ ஹக் பண்ணவும் முடியல, ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த ஸ்டொமக் வந்து இடிக்கும்ல. நீங்கள் எனக்கு ஒன்று டைட்டாக ஹக் பண்ணணும் போல் இருக்குது, ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகே சிரிச்சுக்கிட்டே, என்னாச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகே சிரிச்சுக்கிட்டே, தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், தேங்க்ஸ் சொன்னால் நான் ஏதோ 3வது மனுஷன் மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா. நீங்கள் அப்போ என் தேங்க்ஸை நான் திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகே சிரிச்சுக்கிட்டே, சரி வா வந்து தூங்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா. நீங்கள் அவனை பார்த்த மாதிரியே நிற்கிறீங்க. அவன் என்னாச்சு, எதுவும் சொல்லணுமா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. நீங்கள் உனக்கு எனக்கு பிடிக்குமா, பிடிச்சிருக்கா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம ஜேகே இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். என்ன கேட்ட அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் போய் பெட்டில் வந்து உட்காடுறீங்க. நம்ம ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஏன், எப்போ எப்படின்னு எனக்கு தெரில, ஆனால் பிடிச்சிருக்கு, உன்னையும் பிடிச்சிருக்கு, என் குழந்தையும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் வயிற்றுல வந்து கை வைக்கிறானா. நீங்கள் நம்ம ஜேகே அவனை வந்து பார்க்குறீங்க. நம்ம ஜேகே உங்களை தான் வந்து பார்த்துட்ருக்கான். 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஐ கான்டாக்ட் வந்து ஓடுது. தென் நம்ம ஜேகே உங்கள் ஐஸை பார்த்த மாதிரியே கீழே வந்து குனிகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறீங்க. நம்ம ஜேகே உங்கள் ஃபோர்ட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் நம்ம ஜேகேவை ஒரு மாதிரி வச்சக்கன்னு வாங்க பார்த்துட்டே இருக்கீங்க. நம்ம ஜேகே இன்னுமே கீழே குனிகிறான். உங்களுக்கு வந்து தெரியுது, நீங்களும் கண்ணெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. தென் நீங்களும் நம்ம ஜேகேவும் கிஸ் வந்து பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு தயக்கமாக தான் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் கிஸ் பேக் பண்ணவும் அவனுமே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக கிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்போது நம்ம ஜேகேவோட ஃபோனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. 2 பேரும் கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறீங்க. 2 பேருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. தென் நம்ம ஜேகே உங்களை பார்த்த மாதிரியே தான் அந்த ஃபோனை வந்து அட்டென்ட் பண்ணிச்சான். தென் டக்குன்னு அவன் முகம் வந்து மாறிடுது. என்னடா சொல்கிற, எப்போ அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. தென் என்ன பேசுனாங்கன்னு தெரில. நம்ம ஜேகே நீங்கள் ரெஸ்ட் எடு, நான் வரேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறான். நீங்களும் போகிறவனை தான் கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதுவுமே சொல்லாமல் போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. என்னன்னா நம்ம வீக் வந்து அடிபட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபோன் வந்திருக்குமா, அதனால தான் வந்து போகிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறான். பார்த்தா நம்ம வீக் வந்து குண்டடிபட்டிருக்கு, ஆப்ரேஷன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஏன்டா நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இல்லைடா, அந்த டேனியோட ஆளுங்க தான், அவனை தான் அன்றைக்கி போட்டோமேடா, டேனியை போட்டோம், ஆனால் அவனோட விசுவாசி அவனும் ஒருத்தன், யாருன்னு தெரில, ஆனால் ஏதோ பிளான் பண்ணுறான்னு மட்டும் தெரியுது, எதுக்கும் எல்லோரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். அவனால் என்ன பிடுங்க முடியும், சொல்கிறத புரிஞ்சுக்கோ ஜேகே. அவன் யார் என்னன்றது கூட தெரில, அவன் யாருன்னு தெரிஞ்சாலாவது நம்ம ஏதாவது பண்ணலாம், ஆனால் யார் இப்படி பண்ணுறான்னு இன்னும் கண்டுபிடிக்கலை, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சிஸ்டருங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. ஹோட்டல் ரூமில் நம்ம பசங்க இருக்காங்க, பசங்களை விட்டு தான் வந்தேன். சரி, நீங்கள் வந்து சேஃபாக போ, நான் இங்கே என் பசங்களை நிப்பாட்டியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா.
நம்ம ஜேகே அவனை ஹக் பண்ணிவிட்டு வலிக்குதாடா மச்சான் அப்படின்னு சும்மா கேட்குறானா, இந்த வழியெல்லாம் சாதாரணம்டா, எத்தனை தடவை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சும்மா சொல்கிறானா. இந்த கரும்பு தந்து வெளியே போயிடுவோமா அப்படின்னு சும்மா சொல்கிறான். நம்ம அவி, ஏன்டா எனக்கு பயமாக இருக்குது, லைஃப்பில் ஃபஸ்ட் டைம். ஜேகே நீயாடா பேசுகிறது? ஆமாண்டா நான் தான் சொல்கிறேன், எனக்கு பயமாக தான் இருக்குது. இந்த தொழிலில் வந்ததுலேருந்து இன்றைக்கி இந்த நிமிஷம்தான் இது நமக்கு தேவையான்னு தோணுது. ஏன்னா என்னை நம்பி இப்போ ஒரு சின்ன உயிர் இந்த உலகத்துக்கு வரப்போகுது. அதுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை கொடுக்கணும். என்னால் இந்த வேலையில் இருந்தால் அது நடக்காதுன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒய்யன் கூட வாழணும்டா, ரொம்ப நாள் வாழணும், அவள் கூட நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும். அதுக்காவது இந்த கருமை தொட்டு போயிடுவோமா அப்படின்னு சும்மா கேட்குறானா. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நீ எப்போ என்ன முடிவெடுத்தாலும் அதில் நான் கூட இருப்பேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சும்மா வி சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி, யார்கிட்ட ஒப்படைக்க போகிறேன் எனக்கு தெரில அப்படின்னு சும்மா சொல்கிறானா. ஜாக்சன் அப்படின்னு சும்மா சொல்கிறான். ஜாக்சனா? ஜாக்சன் தான். அவன் இந்த இடத்துக்காக ரொம்ப ஆசைப்பட்றான். கொஞ்சம் கிறுக்கின்தான், ஆனால் பார்ட்டி நேர்மையான பார்ட்டிடா அப்படின்னு சும்மா சொல்கிறானா. சரி, இதை பற்றி நம்ம பேசுவோம். சரி, நீ ஃபஸ்ட்டு சிஸ்டரை பார்க்க போ, சரியா? அவங்களுக்கு இப்போ நீ தான் தேவை. 10க்கு 9வது மாதம் வேறு, எப்போ வேணால் டெலிவரி பெயின் வரலாம். கூடவே இருச்சேக்கே, ஆஃபீஸை கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீ ஒரு மயிரும் பிடுங்க வேணாம், ரெஸ்ட் எடு. 10க்கு இப்போதைக்கு யாரும் அவ்வளோவா வெளியே போக வேணாம். அவன் யார் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். பசங்களை அனுப்பியிருக்கேன்டா, அவங்க பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்னு இருக்காங்க அப்படின்னு சும்மா சொல்கிறானா. சரி, பார்த்து சேஃபாக ஆரம்பித்தான் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம ஜெய்க்கு எந்திக்கிறான். இப்போது அவனுக்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. யாருடா தெரிலடா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அதை எடுத்து ஹலோ அப்படின்னு சும்மா சொல்கிறானா. மாசமாக இருந்தாலும் அவன் பொண்டாட்டி அழகாக தான் இருக்கா அப்படின்னு சும்மா ஒரு சவுண்டு நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகுது. யார் அப்படின்னு சும்மா செம்ம கோவமாக கேட்குறானா. இரு ஏன் அவசரப்படுற? உன் பிள்ளையை கொல்லவா இல்லை உன் பொண்டாட்டியை கொல்லவா? ஏய் யாருன்னு கேட்குறேன்ல அப்படின்னு சும்மா சொல்கிறானா. இவன் நீ யாரை கொன்னியோ அவனோட தம்பி அப்படின்னு சும்மா சொல்கிறான். அவனுக்கு தம்பியா அப்படின்னு சும்மா தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தம்பி இருக்கிறது வந்து நம்ம ஜேகேக்கு வந்து தெரியாது. ஆமாம் தம்பியே தான். அவனுக்கு தம்பி இருக்குன்ற விஷயம் வெளியவே தெரியாது, உனக்கு இருந்த மாதிரி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நம்ம ஜேகே, உனக்கு இப்போ என்ன வேணும்? ஏன் அவசரப்படுற? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உன் பிள்ளையை கொல்லவா? சரி உன் தம்பி பிள்ளையை கொல்லவா இல்லை அவன் பொண்டாட்டியை கொல்லவா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். டேய் தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா. நான் போய் சொல்கிறேன்னு நினப்பேன், போ வாட்ஸ்அப் போ, நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அதை பார்த்துட்டு அப்புறமா பேசலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா. நம்ம ஜேகேவும் வாட்ஸ்அப்பில் போய் பார்க்குறான். பார்த்தா நீங்கள் கைக்கெல்லாம் கட்டப்பட்டு ஒரு சேரில் வந்து உட்காந்துருக்கீங்க, மயக்கமான நிலைமையில் இருக்கீங்க, உங்கள் வாயிலையும் துணியை வச்சு கட்டியிருக்காங்க. அந்த பிக்சர் தான் வந்து வருது நம்ம ஜேகேக்கு. அதை பார்த்தோன்னே ஹார்ட்டே ஒரு நிமிஷம் நின்றுச்சு. ஒயன் என்னடா பண்ண? அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கொல்லாம விட மாட்டேன். டேய் உன் வீரவசனத்தெல்லாம் நீ பாட்டிட்டு ஒழுங்கா நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவனும் ஒரு இடத்தோட பேர் சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். நம்ம ஜேகே அங்கேருந்து வேகமாக கிளம்ப போகிறானா. நம்ம என்னடா ஆச்சு? யாரோ என்னை தூக்கிட்டாங்கடா, நான் ஃபஸ்ட்டு அங்கே போகிறேன். இது எதாவது ட்ராப்பாக இருந்தால் என்னடா பண்ணுவேன்? எனக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லடா, நான் ஃபஸ்ட்டு அங்கே போகணும். சரி எங்கே போகிறேன்? நேஷ்னல் ஹைவே பக்கத்தில் இருக்க குடவுன்னு சொன்னான், நான் ஃபஸ்ட்டு அங்கே போகிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறான். நம்ம வீக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இல்லை அவனை தனியாக விடக்கூடாது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம வீயுமே அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாரு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? நம்ம ஜேகே செம்ம கோவமாக அந்த காரை ஓட்டிகிட்டு வந்து வந்துட்டுருக்கான். அவனுக்கு அதே டைம் ரொம்ப பயமாக இருக்குது. வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு பயமாக இருக்குது. தென் அடுத்து என்ன பண்ணணுன்னு எதுவுமே தோணலை, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. அவனுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் திங் உங்களை ஃபஸ்ட்டு பார்க்கணும்
அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவனோட பாடி கார்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியிருப்பான். ஆனால் அவங்க ஃபோன்லாம் வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. தென் ஸ்விட்ச் ஆஃப் அந்த மாதிரிலாம் வந்து வந்திருக்கும். என்ன தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து வந்துச்சுக்கான். தென் அந்த இடத்துக்கும் வந்து வந்துட்டான். ஒயன் ஒயன் எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வரானா. திடீர்னு அவன் பின்னாடி இருந்து யாரோ அவன் மண்டையிலே வந்து அடிச்சிடுறாங்க. தென் நம்ம ஜேகே அப்படியே பிளாக் அவுட் ஆகிட்டான். தென் கொஞ்ச நேரம் கழித்து தான் கண்ணை வந்து ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் அவன் முன்னாடி சேரில் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஜேகே ஒயன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். தென் இப்போ தான் நல்லா முளைச்சி சுற்றி முற்றி பார்க்குறான். அவனையும் ஒரு இடத்துல கட்டி தான் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு சைடில் அவன் வந்து உட்காந்துருக்கான். யாருன்னா அந்த தம்பி இருப்பான்ல அவன் தான். என்ன ஜேகே நல்ல தூக்கமோ அப்படின்னு வந்து கேட்குறானா. டே உனக்கு என்ன வேணும்? ரிவெஞ்ச் அப்படின்னு வந்து சொல்கிறான். என்னை என்ன வேணால் பண்ணு, அவங்கள வச்சு என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் வச்சு. உன் பிள்ளையா? இது என் லிஸ்ட்லே இல்லையே, உன் தம்பியோட பிள்ளை தானே அது அப்படின்னு வந்து சொல்கிறானா. அது என்னோட பிள்ளை, அவள் என்னோட பொண்டாட்டி. ஓ அப்படி, சரி அந்த கர்மலாம் எனக்கு தேவையில்லாதது. சரி இப்போ சொல்லு, ஃபஸ்ட்டு உன் பிள்ளைய கொல்லவா இல்லை உன் பொண்டாட்டியை கொல்லவா அப்படின்னு வந்து கேட்குறானா. டே உனக்கு என்னடா வேணும்? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்டா, எனக்கு தேவை ரிவெஞ்ச். என் அண்ணனை நீ கொல்றப்ப எனக்கு எப்படி வச்சோ அந்த மாதிரி கொல்ல வேணாம் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. உன் அண்ணன் என் தம்பியை கொன்னதுனால தான் நான் அவன் கொன்னேன். அதுக்கும் இதுக்கும் பார்த்தா சரியாக போச்சே, அது உன் கணக்கு, என் கணக்கு வேற இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத, உனக்கு கட்டை மட்டும் அவுத்துட்டு பாடுறா அப்போ இருக்கு உனக்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நான் என்ன ஒன்றை மாதிரி லூஸா நீ சொன்னோன்னே உன் கட்டை அவுத்து விட்றதுக்கு? ஆமாம் எனக்கு ஒரு விஷயம் புரியல, உனக்கு இவ அவ்வளோ முக்கியமாக இல்லை? நான் சொன்ன உடனே பாடி கார்டு இல்லை, கன் இல்லை, நீ பாட்டுக்கு வந்துட்ட. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னு வையேன், நான் இவ்வளோ போட்டு தள்ளியிருந்திருப்பேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். வேணாம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எனக்கு தேவை ஒரு 2 பேரில் யாராவது ஒரு ஆள் சாகணும், அவ்வளோதான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா. என்ன கொன்னுடு அவளை வச்சு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. பாரா லவ்ஸு, பட் உன்னை கொண்டா சப்புன்னு முடிஞ்சு போயிடுமே. இதே இவளை கொண்டா நான் என் அண்ணன் இல்லாமல் எப்படி தவிக்கிறனோ அந்த தவிப்பு உனக்கும் தெரியும்ல அப்படின்னு சும்மா சொல்லிட்டு கன்னை வச்சு உங்கள் பக்கமாக ஷூட் பண்ணிடுறான். நம்ம ஜேகே நோ அப்படின்னு சும்மா வந்து கத்துறான். பார்த்தா அது வந்து உங்களோட லெஃப்ட் ஷோல்டரில் வந்து இறங்கியிருக்கு. நீங்கள் அப்போ தான் கண்ணை வந்து முழிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்க, உங்களை வலிக்குது ஆனால் கத்த முடியல, ஏன்னா வாயையும் கட்டியிருக்காங்க. ஒரு மாதிரி பயங்கர பெயினாக இருக்குது உங்கள் ஷோல்டரில், ஏன்னா அவன் உண்மையிலே உங்கள் ஷோல்டரில் சுட்டுட்டான். நீங்கள் ஒரு மாதிரி டியரி ஐஸோட சுற்றி முற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க. தென் ஜேகேவையும் பார்க்குறீங்க. நம்ம ஜேகேவும் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணில் டியர்ஸ் வந்து இருக்குது. ஐயோ மேடம் எந்திரிச்சிட்டாங்க போலையே அப்படின்னு சும்மா அவன் சொல்கிறான். தென் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் முடியை பிடிச்சி அவனை பார்க்க வைக்கிறான். நான் யார் தெரியுமா? உனக்கு ஏமன், உன் பிள்ளைக்கும் ஏமன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அழுத மாதிரியே இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. திடீர்னு ஒரு மாதிரி உங்கள் வகர்லாம் பெயின் ஆக ஆரம்பிக்குது. எஸ், உங்களுக்கு லேபர் பெயினும் அந்த இடத்துல வந்து வர ஆரம்பிச்சிருது. நீங்கள் அப்படின்ற மாதிரி உனங்க வந்து சரிங்க. என்னாச்சு? ஓ லேபர் பெயினா? பாரா என்ன உனக்கு இன்றைக்கி நேரமே சரியில்லை, எல்லா வலியும் ஒரே நேரத்தில் வருதே அப்படின்ற மாதிரி உங்களை பலார்னு அடிக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி கீழே விழுகிறீங்க அந்த சேரோட, இன்னுமே உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. வேணாம் விடு அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து இங்கே கத்தி வச்சுருக்காரு. அவன் என்னடா ஓவராக கத்துற அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேவும் வந்து அடிக்கிறான். தென் நம்ம ஜேகே உங்களை தான் வந்து பார்க்குறாரு. நீங்களும் நம்ம ஜேகேவை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வாட்டர் ப்ளோக்கும் ஆயிடுதா, உங்கள் கால் ஃபுல்லாக ரத்தமாக வந்து போகுது. நம்ம ஜேகே ஒரு மாதிரி டியரி கேஸோட தான் உங்களை பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனால தானே இது எல்லாமே ஆகுது அப்படின்றதுனால அவன் இவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஜேகேவால் எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா அவர் கையெல்லாம் வந்து கட்டி போட்டிருக்காங்க, தென் காலையுமே வந்து கட்டியிருக்காங்களா, அதனால் நம்ம ஜேகேவால் நகரக்கூட முடியல. பத்தாவதுக்கு அவர் தலையிலேருந்து ரத்தம் வேற வருது, ஏன்னா இதுக்கு முன்னாடி அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த காயத்துலேருந்து ரத்தம்லாம் வந்து வருதா. நம்ம ஜேகேவும்
ஒரு மாதிரி பிட்டர் ஸ்மைலோட உங்களை வந்து பார்க்குறான். நம்ம 2 பேரும் ஒன்றா சாகணும்னு தான் எழுதியிருக்கு போல் அப்படின்னு. நீங்களும் நம்ம ஜேகேவை பார்த்துக்கிட்டே தான் அன்கான்ஷியஸ் வந்து ஆகுறீங்க.